டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பில் இரு தலைவர்கள் முன்னிலையில் வர்த்தகம், கடல்சார் போக்குவரத்து, பாதுகாப்பு, சுகாதாரம், கல்வி, உணவு பாதுகாப்பு, குடியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 16 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இரு நாடுகளும் 2030ஆம் ஆண்டு வரை பொருளாதார ஒத்துழைப்பை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு தங்குதடையின்றி எரிபொருள் ஏற்றுமதி செய்ய இருப்பதாக அதிபர் புதின் வாக்குறுதி அளித்துள்ளார். இரு நாடுகள் இடையேயான வர்த்தகம் 64 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியுள்ள நிலையில் நடப்பாண்டில் 100 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தை மேம்படுத்த ரஷ்யா அனைத்து உதவிகளையும் செய்யும் என்றும் அதிபர் புதின் உறுதியளித்துள்ளார். தமிழ்நாட்டில் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக கூறியுள்ள அதிபர் புதின், கூடங்குளம் அணுமின் நிலையம் மேம்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். சென்னையிலிருந்து ரஷ்யாவின் விளாடிவாஸ்டோக் நகரத்திற்கு கடல் வழித்தடம் ஏற்படுத்தப்படும் என்றும், இந்த திட்டத்தால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அதிபர் புதின் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் தலைமையில் இந்தியா சுதந்திரமான இறையாண்மை கொள்கையை கொண்டு அதில் வெற்றி கண்டு வருவதாக புதின் கூறினார். ரஷ்யாவை சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு 30 நாட்கள் இலவச சுற்றுலா விசா வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவும் ரஷ்யாவும் தோளோடு தோள் கொடுத்து போராடும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார்.